மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மிளகா தனியா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணின்னு இருக்கேன். வெந்தயம், பருப்பு வறுத்தாச்சு, சோம்பு வறுத்துட்டேன், வெந்தயம், சீரகம், மிளகு வறுத்தாச்சு. வெல்கம் டு சௌமியா உலகம். இன்னைக்கு பீர்க்கங்காய் தக்காளி சாம்பார். பீர்க்கங்காய் சின்ன பீர்க்கங்காய் தான் இது. இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சாம்பார் பொங்கல் வச்சாச்சு. பொங்கலுக்கு சைடிஷ் தான் நம்ம சாம்பார் வைக்கிறோம். இதை கட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம் போதும் இந்த சாம்பாருக்கு. சரவணனுக்கு பொங்கல் பிடிக்காது, அவனுக்கு தோசை ஊற்றி வச்சிடுறேன். தோசைக்கு இந்த சாம்பாரே தொட்டுப்பான். உனக்கு ஓகேவா சௌமி பொங்கல்? ஓகேம்மா. ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு. நல்லா பெரிய வெங்காயம் அது. தக்காளியும் நல்லா பெரிய தக்காளியா 3 தக்காளி எடுத்துக்கிறேன். 3 தக்காளிய கட் பண்ணி கொஞ்சம் அப்படி தூக்கி காட்டு. தக்காளியை சேர்த்துக்கிறேன். இதுலையே ஒரு வெங்காயம், ஒரு பீர்க்கங்காய், 3 தக்காளி. இது தக்காளி பீர்க்கங்காய் சாம்பார், பருப்பு கிடையாது. பெருங்காய தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 3 மிளகா போடுறேன். கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்ப்போம், சேர்த்தாதான் நல்லா இருக்கும். 3 பச்சை மிளகா சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். ஸ்பூனுன்னா இந்த மாதிரி ஸ்பூன்ல ஒரு 4 பல்லு பூண்டு சேர்க்கிறேன். இந்த பூண்டு ஒரு 10 பல்லு கூட பூண்டு சேர்க்கலாம். எங்க வீட்டில் பூண்டு வேணான்னு சொல்லுவாங்க. பூண்டு 10 பல்லு பூண்டு சேர்க்க இஷ்டம் இருக்கிறவங்க தாராளமா பூண்டு சேர்க்கலாம். அதே மாதிரி ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இது எல்லாம் காய் வேகத்துக்கு ஒரு 5 விசில் வச்சிடுறேன் நான். கரெக்டா எடுத்துட்ட போல இருக்குது. பரவாயில்ல கேமராமேன். தேங்க்யூ. எத்தனை விசில் வந்திருக்கு? 2. ஓகே. 5 விசில காமிச்சா பாக்குறவங்க கடுப்பாயிடுவாங்க. வெந்துருச்சு. அப்ப இதை கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு சொல்றேன். இதுலயே உப்பு சேர்த்துடுறேன். இந்த மாதிரி கடைய முடியலன்னு நினைக்கிறவங்க மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டிங்கன்னா அழகாக சூப்பராக நைஸாக வந்துடும். அவ்வளோதான், கடைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு கடைஞ்சா போதும். இந்த சாம்பாருக்கு கடுகு உளுந்து போட்டு தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுல 2 கருவேப்பிலை சேர்க்குறேன். தாளிப்பு இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2-3 கொதி வரட்டும். அப்படி ஸ்டவ்ல வைக்கிறேன். மிளகாய், தனியா,
கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்து பொங்கல் வச்சுட்டு போயிட்டேன். சாம்பார் இது குக்கர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. நம்ம இப்போ சாப்பிடலாம். பொங்கல் ரெடி, சாம்பார். சூடாக சாம்பார், பொங்கல். வாங்க சாப்பிடலாம். சூப்பர்.